தற்போதைய உடனுக்குடன் நேரலை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி டோல்கேட் அருகே விவசாயிகள் டிராக்டர் பேரணி மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாய விளைபொருட்களுக்கு உரிய ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த டிராக்டர் பேரணியை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற இந்த பேரணியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருச்சி டோல்கேட் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டிராக்டர் பேரணி மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி டோல்கேட் அருகே விவசாயிகள் டிராக்டர் பேரணியை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உரிய ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு திருச்சியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், தற்போது நடைபெற்று வரும் இந்த விவசாயிகளின் டிராக்டர் பேரணி குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா சிகந்தர், மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருச்சி அருகே டிராக்டர் பேரணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் கோரிக்கையானது மத்திய அரசு விவசாய விளைபொருளுக்கு உரிய ஆதார விலையை வழங்க வேண்டும். அதே போல தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்குவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க காவிரி கொள்ளிடம் ஆறுகள்ல 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணை அமைக்க வேண்டும். அதே போல பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல வனத்துறை அருகே உள்ள விவசாய விளைநிலங்களில் காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் சீரழிப்பதால் விவசாய விளைநிலங்கள் பயிர்கள் பாதிப்படைகிறது. அதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயாத்தன தலைமையில் 100க்கும் மேற்பட்ட டிராக்டர்களுடன் விவசாயிகள் தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ள அவர்கள் தற்பொழுது சமயபுரம் நம்பர் 1 தொழிற்சாலை பகுதியில் டிராக்டர்களுடன் மறியல் போராட்டத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.